இந்திய கலாச்சாரத்தை நினைவு கூறும் வகையில் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் நவராத்திரி விழாவை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் அமீரகத்தில் உள்ள தமிழர்களால் கொலு வைத்து கொண்டாடப்பட்ட நவராத்திரி குறித்த தொகுப்பை வழங்குகிறார் துபாயில் இருக்கும் நமது செய்தியாளர் நிவேதிதா ஆனந்தன். சிறப்பா கொண்டாடப்படுற நவராத்திரி திருவிழா அமீரகத்திலையும் அதே குதூகலத்தோட கொண்டாடப்படுது. ஒவ்வொரு தமிழ் குடும்பங்களையும் இந்த நவராத்திரி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முக்கிய பண்டிகையா கொண்டாடப்படுது. புரட்டாசி மாதத்தோட முடிவில் வர 9 நாட்கள்ல முதல் 3 நாட்கள் துர்கைக்காகவும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்காகவும், இறுதி 3 நாட்கள் சரஸ்வதிக்காகவும் முப்பெரும் தேவிகளுக்காக இந்த நவராத்திரி திருவிழா அர்ப்பணிக்கப்படுது. குழந்தைகளுக்கு இந்த நம்ம ஊர் கலாச்சாரம் இங்கேயே கிடைக்கிறது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் மாதிரி ஆகிடுறது அந்த கோலுவும் போது. மெயின் கோலுனா மெயினாக மரப்பாச்சி பொம்மை, அப்புறம் இந்த செட்டியார் செட்டிச்சி இட்ஸ் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி, அதுக்கப்புறம் கலசம், அதுக்கப்புறம் நம்ம நமக்கு வேண்டிய பொம்மை எது வேணால் வச்சுக்கோங்க. இப்போது நாங்கள் பார்க்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி பண்ணுறோம். ஸோ இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம், ஒரு வில்லேஜ் கான்செப்டாக கொண்டு வரலாம். அதுவும் ஒரு எஜுகேஷன் தான் கிட்ஸுக்கு, பிகாஸ் தே டோன்ட் நோ வாட் இஸ் அ வில்லேஜ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு காமிக்கலாம் ஹவு வி ஹாவ் பீன் அண்ட் தெரியும். பசங்களும் இந்த பொம்மைங்களை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதில் என்ன இருக்குது, ஒவ்வொரு இந்த தசாவதாரம்னா என்னன்னு நம்ம தமிழ் கல்ச்சரை அவங்களுக்கு இன்னும் மேலே தெரியறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ எங்களுக்கு இது எல்லாருக்குமே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். 9 நாட்களும் நவராத்திரியோட இறுதி நாள், அதாவது 9வது நாள் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையாக கொண்டாடப்படுது. குரோதம், வன்மம், விரோதம், பகைமை, வஞ்சம், பொறாமை, பேராசை, காமம், சுயநலம், அக்கிரமம், ஆங்காரம் போன்ற 10 தீய குணங்களை அழித்து வெற்றி பெற பிரார்த்திக்கும் தினமாக தான் விஜயதசமி கொண்டாடப்படுது. இந்த நவராத்திரி திருவிழாக்கள்ல அமீரகத்துல இருக்கிற குடும்பங்கள்ல குழந்தைகளோட பங்களிப்பும் அதிகமா இருக்கு. இந்த நவராத்திரி திருவிழா வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு தமிழ் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு ஒரு முக்கிய சான்றாகவும் அமைகிறது. புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்தன்.